இன்னொரு முக்கியமானது ஒன்று சொல்கிறாங்க. அதாவது 2000 தேர்தல் செலவுங்கிறது கிட்டத்தட்ட அது பல ஆயிரம் கோடி செலவு ஆகுது. இப்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னால ஒரு 2.5 லட்சம் கோடி விட மிச்சம் மீதி பண்ணும், மீதி கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம வந்து அந்த 2047 அந்த 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 ட்ரில்லியன் டாலர் இலக்கை அடைய முடியும். பொருளாதார வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கிய பங்காக இருக்கும். ஒரே நாடு தேர்தல் ஒரே தேர்தல் அமைஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே அந்த செலவு பெரும் அளவு குறையுமா சார்? அந்த வளர்ச்சி அடைவதற்கு இது உதவுமா சார்? சார், நீங்க மொத்தமே வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்திய அரசாங்கம் செலவழித்த பணம் வந்து மொத்தமே 2500 கோடி தான். இந்த 2500 கோடி தான் அரசு தேர்தல் ஆணையம் மூலமாக தேர்தலுக்காக செலவழிக்கிற பணம். இவர்கள் சொல்ற மற்ற பணம் இருக்கு பாருங்க, அது வந்து தனிப்பட்ட வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் அவர்கள் வந்து செலவழிக்கிற பணத்தெல்லாம் இவங்க கணக்குல வைத்து அதை வந்து 2 லட்சம் கோடி 2.5 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அரசாங்கம் செலவழிப்பதை பற்றி தான் நாம் கவலைப்பட வேண்டும். அரசாங்கம் வந்து இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்துல வந்து நம்முடைய ஒரு வருடத்திற்கு நம்முடைய என்ன பட்ஜெட் ஏறக்குறைய 50 லட்சம் கோடி. 50 லட்சம் கோடி நம்முடைய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு. 5 வருஷத்துக்கு 250 லட்சம் கோடி. இந்த 250 லட்சம் கோடியில வந்து ஒரு 2500 கோடியை செலவழிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது நாம் ஜனநாயகத்திற்கு கொடுக்கின்ற விலை, நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாம் செலவழிக்கின்ற ஒரு அத்தியாவசியமான தேவையான செலவு. நான் என்ன கேட்கிறேன், அந்த செலவை குறைப்பதற்கு தேர்தல் சட்ட திருத்தங்களை அமுல்படுத்துங்க. இப்போ நம்முடைய பிரதமர் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர் எத்தனை முறை சுற்றுப்பயணம் செய்கிறார், எத்தனை முறை பயணம் செய்கிறார், எவ்வளவு பாதுகாப்பு, அவர் சுற்றுப்பயணம், அமித்ஷா சுற்றுப்பயணம், ரோட் ஷோ, இதெல்லாம் நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பொருட்செலவை செலவழிக்கிற கட்சிதான் பாஜக. அவங்கள்ட்ட இருக்கிற பண வசதி வேற யார்ட்டையும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு சீலிங் போடுங்க. அரசியல் கட்சிகள் வந்து ஒரு தேர்தலுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிக்க முடியாது. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் வந்து 75 கோடிக்கு மேல செலவழிக்க முடியாது. இத சீலிங் போட்டீங்கன்னாலே செலவு குறைஞ்சிரும். ஆகவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் டு ரீகால் கிடையாது. ஒரு 5 வருடத்திற்கு நாம் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த 5 வருடத்துல அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை, மிகப்பெரிய ஊழலில் ஈடுபடுகிறார் அல்லது மிக மோசமாக நடந்து கொள்ளுகிறார், தன்னுடைய பொதுமக்களுடைய பிரதிகளாக இருப்பதற்கான தகுதிகளை இழந்து விடுகிறார்னு வைத்துக் கொள்ளுங்க. மற்ற நாடுகள்ல வந்து அவரை திரும்ப அழைப்பதற்கான அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கு, ஆனா நம்மகிட்ட கிடையாது. ஆனா நமக்கு வந்து என்ன வந்து அட்வான்டேஜ்னா, இதை போல ஏதாவது ஒரு தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதால் இவர்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறார். ஒரு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அடுத்தால சட்டமன்ற தேர்தல் வந்துருது. ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து மக்களுடைய கோபத்திற்கு இரையாகி விடக்கூடாது. சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது, அதுல நமக்கு அதிகாரத்தை இழந்து விடக்கூடாது. எப்பொழுதும் வந்து ஒரு தேர்தல் பயம் இருப்பது, எல்லா நேரத்திலும் ஜனநாயகம் விழிப்போடு இருப்பதற்கும் மக்களுடைய பிரதிநிதிகள் பொறுப்போடு அச்சத்தோடு நடந்து கொள்வதற்கும் இது வழிவகை செய்கிறது. என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துல ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், என்னைக்குமே ஜனநாயகத்துல மக்களை பார்த்து அரசு பயந்தால் அதுதான் உண்மையான ஜனநாயகம். அரசாங்கத்தை பார்த்து மக்கள் பயந்தால் அது எதேச்சதிகாரம். அடிக்கடி தேர்தல் என்பது மக்கள் மீது அரசுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் நம்முடைய பிரதமர் ஒழுக்கமா பேசுவார். இப்பவுமே வந்து தேர்தல் நேரத்தில் அவர் பேசுகிற பேச்சு பல இடங்களில கலவரத்தை மூட்டுவதற்கு வழியாக இருக்கிறது.